கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் உள்ளிட்டவற்றை தடுக்கும் நடவடிக்கையாக குமரி மாவட்ட எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தகவல்களோடு செய்தியாளர் மனு இணைந்திருக்கிறார். மனு, எல்லை பகுதியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு? தற்காலிகமாக சோதனை சாவடிகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கா? இதுக்காக என்ன விவரம் மனு? ஆனந்தி, அதாவது குமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட எல்லை தமிழக கேரள எல்லை பகுதியில் காவல்துறை சோதனை சாவடிகள் உள்ளது. இந்த காவல்துறை சோதனை சாவடிகள் வழியாக தினசரி தற்போது கண்டெய்னர் லாரிகளில் கேரளாவில் இருந்து இறைச்சி கழிவு மற்றும் மருத்துவ கழிவு பல்வேறு கழிவுகள் குமரி மாவட்டம் வழியாக தமிழகம் கொண்டு செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரபதனம் உத்தரவின் பேரில் இந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை சோதனை சாவடிகளின் வழியாக வரக்கூடிய வாகனங்களை சோதனை செய்து இந்த இறைச்சி கழிவு மற்றும் பல்வேறு கழிவுகளை கண்டுபிடித்து உடனே அந்த கழிவுகளை திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற ஒரு உத்தரவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இட்டுள்ளார். இதன் அடிப்படையில் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை சோதனை சாவடிகளில் தொடர் கண்காணிப்பை தீவிரப்படுத்திய நிலையில் களியக்காவலை சோதனை சாவடி வழியாக கொண்டு வரப்பட்ட 3 கண்டெய்னர் லாரிகளில் கொண்டு வரப்பட்ட இறைச்சி கழிவுகளை காவல்துறை சோதனை சாவடியில் வைத்து காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இந்த பறிமுதல் செய்த 3 வாகனங்களில் 2 வாகனங்களுடைய ஓட்டுநர்களை கைது செய்த நிலையில் அவர்களை வழக்கு பதிவு செய்து களியக்காவலை போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் அந்த கழிவுகள் பிடிக்கப்பட்ட 3 கண்டெய்னர் லாரியில் இருக்கக்கூடிய கழிவுகளை பேரூராட்சி நிர்வாகம் உதவியுடன், அதாவது களியக்காவலை பேரூராட்சி நிர்வாகத்தினுடைய உதவியுடன் அப்புறப்படுவதாக புதைப்பதற்கான ஒரு முயற்சி எடுத்தாலும் பேரூராட்சி நிர்வாகம் தரப்பில் இந்த காவல்துறைக்கு உதவி கிடைக்காத காரணத்தால் காவல்துறையே தனிநபர்களுடைய உதவியுடன் அந்த கழிவுகளை புதைக்கப்பட்டு அந்த கழிவுகளை ஏற்றி வந்த ஓட்டுநர்களை தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளது. இந்த நிலையில் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது கொல்லங்கோடு, காக்காவிளை, கோழிவிளை, களியக்காவலை, நெட்டா போன்ற எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகளில் பணிபுரியக்கூடிய காவல்துறையினர் கேரளாவில் இருந்து வரக்கூடிய, குறிப்பாக இந்த கண்டெய்னர் லாரிகளில் தான் கேரளாவிலிருந்து அதிகமாக கழிவுகள் குமரி நோக்கி கொண்டு வருகிறார்கள். குமரி வழியாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்கிறார்கள். அதனால் அந்த மாதிரி வரக்கூடிய வாகனங்களை கண்காணிக்கும் பணி என்பது காவல்துறையினர் தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி மனு.